வணக்கம். நற்பவி எமரால்ட்ன்ற சைட்ல நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஸோ சைட்டோட பேர் இது. இது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா வந்துட்டு செங்கல்பட்டுல இருந்து ஈசிஆர் போகக்கூடிய திருக்கழுக்குன்றம் அண்ட் ஈசிஆர் போகக்கூடிய ஆன் ரோட்ல சைட் இருக்குது. இதோட ப்ளஸ் என்ன, நீ ஏன் இங்க நம்ம வாங்கணும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கோட உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ஏன் இதை வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆன் ரோடு சைட் இது. அதாவது 100 ஃபீட்ல ஆன் ரோடு சைட் இது. உங்களுக்கு தெரியும் மான் ரோடோட வளர்ச்சி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம வடபழனி டு கோயம்பேடு வந்துட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு ப்ளஸ் இருந்தது. அந்த ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 அடி ரோடு மட்டும்தான். அதுக்கப்புறமா தான் அந்த ரோட்ல நிறைய கமர்ஷியல் வந்தது. அது நிறைய ஹோட்டல் ஆகட்டும் சரி, நிறைய கடைகள் ஆகட்டும் சரி, கமர்ஷியல் பிளேஸ் வந்து நிறைய வந்தது. இன்னைக்கு வடபழனி டு கோயம்பேடு ரோடு வந்துட்டு ரொம்ப பீக்ல இருக்குது. ஸோ அது மாதிரியான 100 அடி ரோடு தான். அதில் அந்த பைபாஸ் ரோடில் ஆன் ரோடில் நம்ம இருக்கிறோம். நம்ம சைட்டு நம்பர் 1 ப்ளஸ் இது. ரெண்டாவது ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடம் பொறுத்த வரைக்கும் சுற்றி நமக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. நமக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்எல் ரெசார்ட்டோட கிட்டத்தட்ட அவங்க 35-40 ஏக்கரில் அவங்களோடது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் கேட்டகரியில் அது வருது. ஸோ ரொம்ப பெரிய ப்ளஸ் இது. சரிங்களா, இப்படி ஒரு கமர்ஷியல் நமக்கு அப்படியே அட்ஜைனாக இருக்குது அப்படின்றதுக்கு உதாரணம் இது. இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஓகேங்களா, ரெசார்ட்டு வந்துட்டு இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோர்ட்டு அண்ட் வந்துட்டு போலீஸோட கோட்ரஸ்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இங்கே நியர் நிறைய இருக்குது. இன்னும் ப்ளஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. சிறப்பு பேரூராட்சியில் இது வரும். இதுங்க அது என்னங்க சிறப்பு பேரூராட்சி பேரூராட்சின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு குளோபல் சிட்டியா வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 வீக் 10 நாளாவே இந்த டாக் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. மதுராந்தகம் டு திருக்கழுக்குன்றம், இந்த பூஞ்சேரி இது எல்லாமே வந்துட்டு குளோபல் சிட்டியா அறிவிச்சிருக்கிறாங்க. 2000 ஏக்கர் இங்க எடுக்கிறாங்க. ஒரு சிட்டியை வந்துட்டு ஒரு சரியான ஒரு லெவல்ல நிர்ணயிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்போட வந்துட்டு இதை வந்துட்டு யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெண்டர் விடுறாங்க. ஸோ டெண்டருக்கு உண்டான அந்த விஷயங்களும் வந்துட்டு வேகமாக போயிட்டு இருக்குது. ஃபண்டில் அலாட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது பல ஐடி நிறுவனங்கள், பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாமே இங்கே வரும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே அது தன்னிச்சையா வளர்ந்த ஒரு நகரமா இருக்குது. ஆனா இது சரியான அமைப்போட ஒரு நகரம் வளர்றதுன்றது ஒரு ஸ்மார்ட் சிட்டியா வந்துட்டு இதை கொண்டு வராங்க. ஸோ இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இந்த ஏரியால தான் பூஞ்சேரி டு திருக்கழுக்குன்றம் இந்த ஏரியால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம் வந்துட்டு கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்க பேப்பர் கட்டிங்ல பாருங்க, ஏதோ நம்ம சொல்றோம் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு பேப்பர் கட்டிங்லையும் கூகுள்லையும் நீங்க இதை சர்ச் பண்ணலாம். ஸோ தலைமைச் செயலகம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப எந்த அளவுக்கு ஏரியா இருக்குதுன்னு பாருங்க. இன்னொன்னு இந்த ஸ்மார்ட் சிட்டி அதாவது குளோபல் சிட்டியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இது நியூஸ்ல வந்த விஷயம்தான். கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய ஊர்கள்ல வந்துட்டு திருத்தணி, அரக்கோணம் இது மாதிரி இடங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்குறாங்க. இந்த 2000 ஏக்கர் எங்கேயுமே சமதளத்துல எடுக்க முடியல. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறேன். நான் ஏன் இங்க நம்ம வாங்கணும் அப்படின்றது. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்னும் ஹாப்பி நியூஸும் உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர்ல திருக்கழுக்குன்றத்தோட பஸ் ஸ்டாண்ட் இங்க வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏதோ நம்ம வாய் வார்த்தை சொல்றது கிடையாது. எல்லாமே இங்க வந்துட்டு இருக்குது. அப்படின்னும் போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு புந்தமல்லிலாம் நத்திங் இல்லையா, ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஸோ இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஒரு ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா. ஸோ இதை சார்ந்துதான் வந்துட்டு வளர்ந்துருக்குது. ஸோ அது மாதிரியே நீங்க இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்டி லிமிட் வந்துட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்துல சிட்டி லிமிட்டா வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு செங்கல்பட்டு வந்துட்டு இப்போ நகராட்சியா இல்லை மாவட்டத்துல நமக்கு இருக்குது. ஸோ கூடிய விரைவில் வந்து சிட்டி லிமிட்டா இது வந்துட்டு மாறுது அப்படின்றத. ஸோ அடிஷ்னலான விஷயம் இது எல்லாமே நான் சொல்ல வேண்டியது கிடையாது. ஸோ உங்களுக்கு நெட்ல தேடினாலே உங்களுக்கு அத்தனை விஷயமே உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.